இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் இன்பமான காலமாக ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு அமைய முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டுல இந்த மாதம் உங்களுக்கு கிரக நிலை அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள் என்ன? இந்த மாதத்தில் நிகழும் முக்கியமான கிரக பயிற்சிகள் உங்களோட தொழில், நிதி மற்றும் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும், வரக்கூடிய பாதிப்பிலிருந்து விலக்கு பெற நீங்க என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற்றிட நவ கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானை நீங்க வெள்ளிக்கிழமையில வழிபட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நீங்க அனைத்து விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். தொழில் ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும். உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் சுக்கிர பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு ஓம் கம் சுக்கிர பகவானே போற்றி அப்படின்னு பதிவு பண்ணுங்க. கட்டாயம் அந்த பிரார்த்தனை கூடிய விரைவில் உங்களுக்கு நிறைவேறும், நல்லது நடக்கும். உங்களுக்காக சுக்கிர பகவானிடம் நாங்களும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய பிறப்பு விவரங்களை தெரிஞ்சுக்கவும், ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை தாக்கங்களை அறிஞ்சுக்கவும் நீங்க ரொம்பவுமே கஷ்டப்பட தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிட நம்பர் கொடுத்திருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணாலே போதும். உங்களுடைய பிறப்பு விவரங்கள் அனைத்தையும் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், சொந்த ஜாதகத்தை எளிமையா கணிச்சுக்க அந்த நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜோதிட நம்பருக்கு நீங்க போன் பண்ணியே எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சுக்கலாம். இந்த ரிஷபம் ராசி காலையால் குறிப்பிடத்தக்க ஒரு ராசி. இது உண்மையில சக்தி மற்றும் ஈகோவின் சின்னமாகவும் பார்க்கப்படுது. உங்கள் ராசி, இந்த ராசியில பிறந்த நீங்க உங்களோட வாழ்க்கையின் தரத்தை பத்தி ரொம்பவுமே பிடிவாதமா இருப்பீங்க. ஒரு விஷயத்தை செய்யணும் நினைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயம் நடந்து முடிக்கிற வரைக்கும் ரொம்பவுமே கடுமையா உழைக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில அதிகபட்சமா இன்பம் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. பிடிவாதம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஆனா இந்த பிடிவாதத்தால நிறைய விஷயத்தை நீங்க இழந்திருப்பும் செய்வீங்க. உங்கள் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை ரொம்பவுமே இன்பமயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் கவனமாக இருப்பீங்க. இந்த பிடிவாதத்தை மட்டும் பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டினாலே பெரும்பாலும் நன்மைகளை ரிஷபராசி அன்பர்கள் பெருக முடியும். பூமியின் அம்சக்காரனராகவும் ரிஷபராசிக்கு எப்பொழுதுமே தங்களோட முடிவுகளில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் கொடுக்குறாரு. உங்களோட கருத்துக்களை மாற்றுவதாக இருந்தால் அது ரொம்பவுமே கடினமாக இருக்கும். முன் வச்ச கால பின் வைக்கவே மாட்டீங்க. எல்லா விஷயத்திலையுமே ரொம்பவுமே யோசிச்சு செய்வீங்க. இந்த ஒரு பிடிவாதத்தை குறைச்சா நன்மையை பெற முடியும். தெளிவா எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யக்கூடியவங்க தான் நீங்க சொல்ற விஷயத்த மற்றவங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டா உங்களுக்கு பிடிக்காது, ரொம்பவுமே கோபம் வரும். ரிஷபம் ராசி அன்பர்கள் உங்களோட முடிவுகள்ல எப்பொழுதுமே உறுதியா இருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை மாற்றுவது ரொம்பவுமே கஷ்டம்தான். நீங்க தெளிவான மற்றும் சுத்தமான சூழல வாழணும் அப்படின்னு விரும்புவீங்க. உங்களுக்கு ஒழுக்கமான வாழ்க்கை நடத்துறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பீங்க. நீங்களும் சரி, உங்களுடைய அன்புக்குரியவங்களும், உங்ககிட்ட நெருக்கமா இருக்கிறவங்களும் சரி, உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படி சிறப்பா கரெக்டா இருக்கீங்களோ அது போலதான் அவங்களும் இருக்கணும். அந்த மாதிரி முறையை நீங்க பின்பற்ற சொல்லுவீங்க. நீங்க கரெக்டா இருக்கணும், கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனம் செலுத்தக்கூடியவங்கள இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பீங்க. அதிகப்படியான தன்னம்பிக்கை உங்க குடும்பத்துக்கிட்டையும் சரி, நண்பர்கள்கிட்டையும் சரி, உங்களுடைய நம்பிக்கை தான் எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தருவதா இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே நல்லா பார்த்துப்பீங்க. நண்பர்களுக்கு உங்களுடைய நட்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த ரிஷபராசியோட இயல்பு என்னன்னு சொன்னா, நிறைய விஷயத்தில் இப்படி கோவப்பட்டுட்டு பிடிவாதம் பிடிக்கிறதுனால நீங்க கொஞ்சம் தலைக்கணம் பிடிச்சவங்களாகவும் திமிர் பிடிச்சவங்களாகவும் மற்றவங்க கண் பார்வைக்கு தெரிவிங்க. உண்மையிலேயே அது உங்களுக்கு பொருந்தக்கூடிய விஷயமே கிடையாது. உங்களோட கோபம் மட்டும் அதிகப்படியாக வெளிப்படுறதுனால அந்த ஒரு விஷயம் மற்றவங்களால நீங்கள் இப்படித்தான் அப்படின்னு நம்பப்படுது. இப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய நிலைகள் என்ன, அதாவது தொழில், குடும்பம், வியாபாரம், நிதி நிலைமை, ஆரோக்கியம் சம்பந்தமான என்ன மாதிரியான கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதம் சுக்கிரன் 15ஆம் தேதி உங்கள் 4ஆம் வீட்டிற்கும், செவ்வாய் 13ஆம் தேதி 6ஆம் வீட்டிற்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. புதன் மற்றும் சூரியன் 15 மற்றும் 17ஆம் தேதிகளில் உங்கள் 5ஆம் வீட்டிற்கு மாற்றம் அடைய போறாங்க. குரு உங்கள் 2ஆம் வீட்டிலும், சனி உங்கள் 11ஆம் வீட்டிலும், ராகு 10ஆம் வீட்டிலும், கேது 4ஆம் வீட்டிலும் பயிற்சியாகக்கூடிய நிலையில இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பார்த்தா, ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே கலவையான பலன்கள் கிடைக்கும். சனி மற்றும் குருவின் வலுவான நிலைகள் வருமானம் மற்றும் தொழில் விஷயம் தொடர்பாக கொஞ்சம் ஆதரவா இருக்கும்.
தொழில் மற்றும் உத்தியோகம் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் ரீதியா உங்கள் 10ஆம் வீட்டிற்கு ராகு, 11ஆம் வீட்டிலும் சனி இருக்கிறாங்க. இந்த ஒரு கிரக அமைப்பை பார்த்தா நீங்க இதுவரைக்கும் ஏற்படாத நல்ல ஒரு முன்னேற்றம் தொழில் விஷயத்துல அடைய போறீங்க. எவ்வளவு சிறப்பா செயல்படுறீங்களோ அவ்வளவு சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்க இந்த மாதம் அடைய முடியும். ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு பிறக்கும். சின்ன சின்ன சவால்களுமே உங்களோட தொழில் விஷயத்தில் வரும். அது எல்லாமே பெருசாக எடுத்துக்காம உங்களோட வேலை விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதம் அடைய முடியும். இந்த மாதம் வேலை அல்லது இடம் மாற்றம் ஏதாவது உங்களுக்கு ஏற்படும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் அதை பெருசுப்படுத்தாதீங்க. கடினமாக உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நிர்வாகத்தால் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும். உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களோட வேலையை பார்த்து ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைய போகிறாங்க. இதனால் ஊதிய உயர்வு, இடமாற்றம், பணி உயர்வு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் உங்களோட மேல் அதிகாரிகள் கிட்ட பணிவாகவும் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா முதல் 2 வாரங்களில் 4ஆம் வீட்டின் மீது சூரியன் பயிற்சி நடக்க இருக்கு. அவங்க கிட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வழி அமையும். அதனால தான் இங்கே கொஞ்சம் கவனமாக உங்களோட வார்த்தைகளில் இருக்கணும். மேல் அதிகாரிகிட்ட பணிவாகவும் பொறுமையாகவும் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கூடுதல் வேலை பளுவுமே இருக்கும், அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. உங்களோட கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சு முடிங்க. நிதி ரீதியாக இந்த மாதம் சாதகமான பலன்கள் உண்டாகும். ஏன்னா உங்களுக்கு சில எதிர்பாராத செலவுகளுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் 4ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் பிரவேசம் செய்யக்கூடிய காலகட்டம். பொழுதுபோக்கு அல்லது வீட்டு உபகரணம் வாங்குறதுல கொஞ்சம் செலவு வரும். உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திற்காக கொஞ்சம் பணமும் செலவாகும். சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய யோகம் இருக்கும். இது சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு செலவு வரக்கூடிய இந்த யோகத்தில் நீங்கள் கொஞ்சம் சுப செலவாக செஞ்சால் நல்லது. அதனால சொத்துக்கள் முதலீடு ரொம்பவுமே நல்லது. உங்கள் 2ஆம் வீட்டில் குருவின் பயிற்சி நிலையான வருமான ஓட்டத்தை உறுதி செய்யக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்கு. நீங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் சிறப்பாக நடக்கும். யோசித்து கவனமாக பிளான் பண்ணி பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா குடும்ப ரீதியாக உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு கொண்டாட்டம் அல்லது சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய யோகம் அமையும். உறவினர்களுடன் பயணம் செல்வதுமே இந்த மாதிரியான வாய்ப்புமே அமையும். திருமணம் அல்லது புதிய உறவுகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முயற்சி செஞ்சீங்கன்னா சரியான வரன் கிடைக்கும். இந்த மாதம் குறிப்பாக சுக்கிரன் 4ஆம் வீட்டிற்கு சென்ற பிறகு உங்களுக்கு எல்லா விஷயத்திலையுமே சாதகமான முடிவு உண்டாகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சாதகமான ஒரு மாதம். வேலை தொடர்பாக கொஞ்சம் மன அழுத்தம் வரலாம், அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மாதத்தின் முதல் பாதியில் 4ஆம் வீட்டில் சூரியனின் பயிற்சி மார்பு மற்றும் இதய பகுதியை பாதிக்கலாம். தேவையற்ற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்துக்கிறவங்களா இருந்தால் அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. தேவையற்ற கவலைகளை திரும்ப திரும்ப யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கிற விஷயத்தை தவிர்த்துடுங்க. இதை மட்டும் தவிர்த்தாலே பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். உங்களுக்கு ரத்தம், வயிறு அல்லது மார்பு தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனை வரும். பெரிய அளவில் அது பாதிப்பு கொடுக்காது. அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லது. இந்த சாத்தியமான பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சமச்சீரான உணவு சாப்பிட்றதும் நல்லது. வாகனங்களை ஓட்டும் பொழுதும் வாகனத்தை கையாளும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனத்தில் சின்ன சின்ன பழுது பார்க்கறது போன்ற சின்ன சின்ன செலவுகளுமே வரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு சாதாரணமாக இருக்கும். நீங்கள் அதிக வேலை பளுவை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நிதி வருவாய் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பெரிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துறதா இருந்தாலும் சரி, குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்கிறதா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாமே சாதகமான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்கள் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் சர்ச்சைகளை தவிர்ப்பதற்கு பாருங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் பெருசுபடுத்தாதீங்க. அதுவும் கூட்டாண்மை விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் நீங்கள் கட்டாயம் இருக்கணும். இல்லைன்னா சில பிரச்சனைகளுமே வரும். அதை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கவனமாக இருங்க. எல்லா விஷயத்திலுமே வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறது தொழில் விஷயத்தில் நல்லது. இந்த மாதம் புதிய ஒப்பந்தம் அல்லது கூட்டாண்மை புதுசாக உருவாகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட உறுதியளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விவரத்தையும் நல்லா கவனமாக அலசி ஆராய்ந்து முடிவு பண்ணுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து உங்கள் 5ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள்
படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் எதிர்பார்த்த பலனை கட்டாயம் பெற முடியும். கொஞ்சம் கடினமாக உழைச்சா இன்னுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்றீங்கன்னா வெற்றி உங்களுக்கு உருவாகும். 3ஆம் வாரத்திலிருந்து நீங்கள் குறைந்த மன அழுத்தத்தை உணர்வீங்க. மன அழுத்தம் நீங்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு பிறக்கும். இந்த மாதம் வரக்கூடிய சவால்களை சமாளிக்கவும் நேர்மையான பலன்களை அதிகரிக்கும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க, நல்லது நடக்கும். நவகிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையில தொடர்ந்து வழிபட்டா அனைத்து விதத்திலுமே நன்மைகளை நீங்க பெற முடியும். ஏன்னா அவர் உங்கள் ராசி அதிபதி. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.